ஹாய் வியூவர்ஸ், பூஸ்ட் ஆஃப் மைண்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற வீடியோ என்னென்னா, ஒரு மினி பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மினி பிரிண்டர் பற்றி வாங்க பார்க்கலாம். இது சிஸ்னிக் மினி எக்ஸ் பாக்கெட் பிரிண்டரு. இது ஒரு தெர்மல் பிரிண்டருங்க. இதுக்கு இங்கு தேவையே இல்லை. இது சின்னதாக தான் இருக்கும். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் யூஸுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது. நம்மளோட பர்சனல் யூஸுக்கு இப்போது வீட்டில் தேவைக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இது இங்க்லெஸ் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது டைப் சி கேபிள் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சார்ஜ் போடுறதுக்காக. இது 1200 mAh பேட்ரி. அதுக்கப்புறம் இதோட டிபிஐ 203. இதை நம்ம ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம பிரிண்ட் எடுப்போம். இதில் பில்டின் கட்டர் இருக்குது. ஸோ நம்ம பிரிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே டிஆர் பண்ணிக்கலாம். இது எந்தெந்த இதில் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னா, iOS, ஆண்ட்ராய்டு அண்ட் விண்டோஸ் 3 இதுலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். டூடுல்ஸ் அண்ட் இமேஜஸ், நமக்கு எந்த மாதிரியான பிக்சர்ஸ்லாம் வேணுமோ அதை நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். லேபிள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ லேபிள்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். QR கோடு, பார் கோடு, ரிசிப்ட்ஸு, பில்ஸு, நோட்ஸ் அண்ட் மெமோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன வேணுமோ அதை நம்ம இதில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எப்படி என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது உள்ள என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் அந்த பிரிண்டரு. இந்த சைஸில் தான் இருக்கும் இது. இதோட 8 ரோல்ஸ் வரும். தெர்மல் ரோல்ஸு, தெர்மல் பேப்பர் ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஸ்டிக்கி, நான் ஸ்டிக்கி அப்படின்லாம் இருக்குது. நான் இது ஒரு 7 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் இப்போது இதை வீடியோ போடுறேன். நல்லா இருக்குது. ஸோ நம்மளோட வீட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது கனெக்ஷன் இஷ்யூ இருந்தால் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போது மொபைல்லலாம் நம்ம கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம மொபைலில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகி நமக்கு ஒரு ஆப்பும் இதுக்கு தேவை பிரிண்ட் எடுக்க. ஸோ அதுக்கான ஆப்ஸ் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு இந்த ரோல்ஸ், தெர்மல் பேப்பர் ரோல்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வேணும்னா பை பண்ணிக்கிறதுக்கு இதில் QR கோடில் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம இவங்களோட பேப்பர் ரோல்ஸே நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக QR கோடு இருக்குது. இப்போது அடுத்து நம்ம இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம லேப்டாப்பில் இருந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு USB மூலயமா கனெக்ட் பண்ணியாச்சு. C டைப் கேபிள் இதுக்கு. ஸோ C டைப் கேபிள் போட்டு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் USB போட்டு. இப்போ என்னென்னா நம்ம லேப்டாப்பில் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு டிரைவர் தேவை. ஸோ நம்ம அதுக்காக போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்ச் இன்ஜினில் போயிட்டு சிஸ்னிக் பிரிண்டரோட டிரைவரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரியானது நம்மளதோ ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி அதில் போயிட்டு நம்ம அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போது நம்மளது பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட நிறைய பிரிண்டர்ஸ் இருக்குது. நம்மளோட பிரிண்டர் எதுன்னு பார்த்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமாக வருதில்ல. ஸோ நம்மளது நம்ம இதோட மேட்ச் ஆகும். ஸோ நம்ம இதில் சிஸ்னிக் மினி எக்ஸ் பிரிண்டர் டிரைவர்ஸ்ன்னு காட்டுது பார்த்திங்களா. இதில் போயிட்டு விண்டோஸ்க்குன்னே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இங்கே இருக்குது பார்த்திங்களா. இதில் இது நமக்கு இன்ஸ்டாலேஷன் கைடு தேவையில்லை. இதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் இன்ஸ்டால் பண்ணுவோம்.
ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு நம்ம நேராக பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், ஏதோ சீசனிங் மினிஎக்ஸ் POS 58 டிரைவர்னு ஆல்ரெடி இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம். நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், திருவள்ளுவரோட இமேஜு. ஸோ இதை வந்து பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்னன்றதை செக் பண்ணி நம்ம அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம பிரிண்ட்டு கொடுத்து பார்ப்போமா? பார்த்தீங்களா, பிரிண்டரில் வருது, வந்துடுச்சா? ஸோ நம்மளோட பிரிண்டர் வந்து இங்க்லெஸ்ஸு தெர்மல் பிரிண்டரு, தெர்மல் பேப்பர் ரோல் போட்டு நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இது வந்து நான் ஸ்டிக்கி போட்டேன். ஸோ இதை நான் சொன்னல பில்டின் கட்டர்னு, இங்கே பார்த்திங்களா, அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எங்கே வேணுமோ வந்து ஒட்டிக்கலாம். பார்த்திங்களா, ஸோ இதில் தான் ஈஸி. திருவள்ளுவரோட இமேஜ் வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒன்று நம்ம வேறு ஏதாவது வேணால் அப்புறம் நான்ஸ்டிக்கில் எடுத்து பார்க்கலாமா? இப்போ நம்ம நான்ஸ்டிக்கில் எடுக்கிறதுக்கு நம்ம பேப்பர் ரோலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருந்தது வந்து ஸ்டிக்கி ரோலு. ஸோ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ரெட் லைட் வருது, பேப்பர் இல்லைன்னு காட்டுது. ஸோ நம்ம இப்போ வந்து நான்ஸ்டிக்கி போடுவோம். நான் கலரில் போட்டேன், நான்ஸ்டிக்கி க்ரீன் கலர் போட்டிருக்கேன் நான்ஸ்டிக்கியில். இப்போ நம்ம வேறு பிக்சரை வந்து பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து விண்டோஸ்லேருந்து பிரிண்ட் எடுத்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து அதுக்காக நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் USB கேபிளோட C-டைப் பின்னை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம். பிரிண்ட் எடுக்கலாமா? ஸோ பிரிண்ட் ஆகுது. எஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க விண்டோஸில் நம்ம பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஈஸி தான். இது வந்து நம்மளோட வீட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி மாதிரி இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஆக்டிவிட்டி இது தான் எடுத்திருக்கேன். சும்மா அனிமல்ஸ் இது மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போ வந்து பிரிண்டரில் எடுத்த ஷீட்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் சைடு தான், ஓகேங்களா. இந்த சைட்லாம் பிரிண்ட் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஸ்டிக்கியை, ஸோ நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஸ்டிக்கி தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் சிங்கிள் சைடு தான். இது கலரு, இதில் நமக்கு ஒயிட்டும் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சிங்கிள் சைடு தான் எடுக்க முடியும். இது வந்து டபுள் சைடில் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம பேப்பர் ரோலை வந்து அதில் போடும்போது கரெக்டாக நம்ம வந்துட்டு ரோல் போடணும். போட்டால் தான் கரெக்டாக பிரிண்ட்டு நமக்கு வரும். ஸோ இது வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் நாங்கள் நிறைய பிரிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பிரிண்ட் எடுத்தது தான். சும்மா ஆக்டிவிட்டி மாதிரி, கிட்ஸ்க்கு ஆக்டிவிட்டி மாதிரி எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். இன்னும் நம்ம என்னென்ன வேணால் எடுக்கலாம். மேஸ் எடுக்கலாம், டாட் டு டாட் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இது எடுக்கலாம். அவங்களுக்கு பிரிண்ட் எடுக்கும் போது சரியாக பிரிண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு இதில் வந்து அந்த குயிக் ஸ்டார்ட் கைடில் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஏதாவது சரியாக பிரிண்ட் ஆகாத இருக்குதுன்னா நம்ம அதை வச்சு பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் படித்து பார்த்தா ஈஸியாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல் தான். ஸோ விண்டோஸ்லனா அதுக்கான டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வீடியோவில், இதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு மேட்சபிளாக இருந்த ஒரு டிரைவரு. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் மாடலுக்கு அது இல்லாமல் நம்ம மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றதும் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஹோம் யூஸ்க்கானது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.